கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் எபிரேயர் என்ற புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 35 வசனம் 36 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படி பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நீங்கள் பெற வேண்டியது இருக்கிறது. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக மிகுந்த பலன் காத்து கொண்டிருக்கிறது. மிகுந்த பலன் காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்காய் செய்கிற ஒவ்வொன்றுக்கு பலன் இருக்குங்க. ஒவ்வொன்றுக்கு பலன் இருக்கு. கர்த்தருடைய நாமத்திற்காய் காண்பிக்கிற வைராக்கியத்திற்கு பலன் இருக்கிறது. கர்த்தருக்காய் ஓடுகிற ஓட்டத்திற்கு, அவருக்கு செய்கிற ஊழியத்திற்கு, தேசத்திற்காய் நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கும் பொழுது, நீங்கள் எதையெல்லாம் கர்த்தருக்காய் செயல்படுத்துகிறீர்களோ அவைகளுக்கெல்லாம் பலன் இருக்கிறது. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாமல், தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. கர்த்தர் செய்வார் என்று சொல்லி பலன் எனக்கு இருக்கிறது. ஆபிரகாம் அழைக்கும் பொழுது விசுவாசித்து வந்தாருங்க. தைரியத்தோடு வந்தாரு. கர்த்தர் பெரிய பலன் அவருக்கு கொடுத்தாருங்க. தேவனுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற நீங்கள், தேவனுடைய கிருபை பெற்று வந்திருக்கிற நாம், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை பெற்று வந்திருக்கிற நாம், நன்மைக்கு ஏதுவாய் நடக்குங்க. தேவனுடைய அற்புதங்கள் அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். விடாமல் தைரியத்தோடு விடாமுயற்சி செய்து கொண்டே இருங்கள். தேவனுடைய பிள்ளைகள் எல்லா காரியத்திலும் தேவனை முன்வைத்து விடாமுயற்சி செய்து கொண்டே இருங்கள். விடாமுயற்சி செய்து கொண்டே இருங்கள். அதுக்கு பலன் உண்டுங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் விலைக்கு கொள்ளடிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த தைரியத்தை, விசுவாசத்தின் தைரியத்தை தாவீது விடலைங்க. தாவீதை எல்லாரும் கல்லெடுத்துக்கிறாங்க அடிக்கிறதுக்கு, கூட இருக்கிற சேவகர்கள். ஆனால் தாவீது மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியத்தை விடலங்க. 2வது விஷயம் தெரியுமா? தேவனுடைய சித்தத்தை கேட்கிறாரு. தேவனுடைய சித்தத்தை கேட்டு பொறுமையா காத்து இருக்கிறாரு. அவங்க எல்லாம் கோபத்துல கல்லெடுத்து அடிக்கும் போது தாவீது கோபப்படலங்க. பொறுமையோடு இருந்து தேவனுடைய அற்புதத்தை, தேவனுடைய அதிசயத்தை, தேவனுடைய ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவருடைய வார்த்தைக்காக காத்திருந்து, தேவன் வார்த்தை சொன்னதும் புறப்பட்டு போய் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்றாருங்க. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. தேவன் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய தைரியத்தை, விசுவாசத்தை நம்ம கொடுத்திருக்கிறாருங்க. நம்புகிறவர்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்கள், தேவனை பின்பற்றுகிறவர்கள், தேவனுடைய ரட்சிப்பை காத்துக் கொள்ளுகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. மிகுந்த பலன் இருக்குங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய கிரியைக்கு பலன் என்னோடு கூட வருகிறது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்துல, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்ப அந்த பலனுக்காக நம்ம காத்திருக்கிறோம். தேவனுக்காக நாம் வாழும் பொழுது நித்திய ஜீவ வாழ்க்கைக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாச வாழ்க்கை வாழுகிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த வாழ்க்கை வாழும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்குரிய பலனை அனுபவிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். மத்தேயு 19ஆம் அதிகாரத்துல, அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். அதற்கு இயேசு, மறுஜன்ம காலத்தில் மனுஷகுமார் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலில் 12 கோத்திரங்களையும் நியாயத்திற்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரியாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டுவிட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான். ஹல்லேலூயா.
பாருங்க, பலன் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காங்க. நூறத்தனையாக இந்த பூமியில கர்த்தர் கொடுப்பாருங்க. நூறத்தனையான ஆசீர்வாதங்கள் உண்டு. 10,000 நன்மைகள் உண்டுங்க. 1000 ஜெயங்கள் நமக்கு உண்டு. தேவன் இன்னும் நமக்கு செய்ய வேண்டிய பலன்கள் இருக்குங்க. தேவனுடைய சித்தத்தை பிடிச்சிட்டு தேவன் பலன் கொடுப்பார் என்று சொல்லி தைரியத்தை விட்டு விடாதிருங்க. தைரியத்தை விட்டு விடாதிருங்க. பொறுமையை விட்டு விடாதிருங்க. ஆமா, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம், ஏனென்றால் உங்கள் கிரியிலும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. நீங்கள் அசதியாராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுவர்களை பின்பற்றுவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு வரைந்த அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறேன். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரில் தானே ஆயிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். தேவன் வாக்குத்தத்தத்தை நமக்கு பலனாய் கொடுத்திருக்கிறார். தேவ சித்தத்தின்படி கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தோடு கொடுத்திருக்கிறார் வாக்குத்தத்தத்தை. அது அனுபவிக்கக்கூடிய பலனை, அது அனுபவிக்கக்கூடிய சுகத்தை, ஆரோக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறாருங்க. வாக்குத்தத்தமானது யாவருக்கும் உரியது. தேவனுடைய பிள்ளைகள் அதை பிடித்து ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து அதை விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் செய்வார் என்று சொல்லி அதை சொன்ன உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை பிடித்து நீங்கள் என்ன செய்யுங்க? தைரியத்தோடு தேவ சித்தத்தை பிடித்து நடங்க. அறிக்கைட்டுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் பலனை பார்ப்பீங்க. அன்புக்குரியவர்களே, தேவனை விட்டு விடாதிருங்கள். உங்களுக்குரிய அற்புதம் நடக்கும். தேவனை விடாமல் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். தேவனிடத்தில் விடாமல் முயற்சி செய்யும் பொழுது ஒரு நாள் அற்புதம் நடக்கும். ஒரு நாள் தேவனிடத்தில் இரக்கம் உண்டாகும். ஒரு நாள் தேவனிடத்தில் தயவு உண்டாகும். விடாமல் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அறிக்கைட்டு கொண்டே இருங்க. ஜபத்துல காத்து கொண்டே இருங்க. சத்தியத்தை படித்து கொண்டே இருங்க. ஆராய்ந்து கொண்டே இருங்க. சபை விட்டு விடாத இருங்க. ஆமா, உபவாச ஜபத்தை விட்டு விடாம இருங்க. தேவனை தேடுறதை விட்டு விடாம இருங்க. அப்படி நீங்க விடாம இருந்தீங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு பலன் 100 வரும். உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு தலைமுறையாய் கர்த்தர் கொடுப்பாருங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்ராம் புத்தகத்துல 32ஆம் அதிகாரத்துல 9 பின்னு கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் ஜனங்கள் ஆகியால் என் கோபம் இவர்கள் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படை பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக கோபம் பற்றி எறியாது இருப்பதாக. இதற்காக விடாமுயற்சி செய்யறாங்க. அவங்க பாவம் மன்னிக்கப்படுறதுக்காக மோசே திறப்புல நிக்கிறாரு. தேவனுடைய கோபம் ஒரு பக்கம் பற்றி எறிஞ்சுக்கிட்டு இருக்கு. மோசே ஜனங்களுக்காக தேவ சமூகத்துல போய் நிக்கிறாருங்க. ஆண்டவரே, நீர் எங்களோடு வந்தாலும் மாத்திரம்தான். கர்த்தர் சொல்றாரு, என் சமூகனுக்கு முன்பாக செல்லும். ஆனா மோசே சொல்றாரு, நீர் எங்களோடு வந்தா தான் நாங்கள் விசேஷமானவர்கள். கர்த்தர் மோசேயின் வார்த்தை கேட்டு பாருங்க, அவருடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். கண்கள்ல தயவு கிடைக்கிறது. அவர்களுக்கு அதிசயத்தை செய்கிறார். மோசையோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. விடாமுயற்சி செய்யுங்க. தேசத்துல பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. குடும்பங்கள்ல பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. வாலிப பிள்ளைகளுக்குள்ள பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. வேலை ஸ்தலங்கள்ல பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. சபைகளில கூட பாவங்கள் வந்துவிட்டது. இன்னைக்கு தேசங்களை எங்க பார்த்தாலும் பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிற இந்த சூழல்ல நீங்கள் தேவ சமூகத்தில் நின்று, திறப்பின் வாயில நின்று தேசத்தினுடைய பாவத்தை மன்னிக்கத்தக்கதாய் தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி பாருங்க. சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்கும் பொழுது ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறாருங்க. அங்க நீதிமான் இல்லை.
கர்த்தர் அழிச்சு போட்டாங்க. நீங்களும் நானும் தேவனுடைய பாதத்தை விடாமல் பிடிப்போம் என்றால் கர்த்தர் பெரிய ஜெயத்தை, பிசாசின் கிரியைகளை அழிக்கத்தக்கதாய் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுங்க. அடுத்து 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சுனேமியால் ஒருத்தர் இருக்கிறாங்க. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா எலிசாவை தலக்கரணையோடு ஊழியக்காரனை விசாரித்து வர்றாங்க அந்த அம்மா. ஆனா அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ எலிசா சொல்றாரு, ஒரு உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்றாரு. அதே போல பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தை வளர்ந்து தலைவலின்னு சொல்லி தலைவலின்னு சொல்லி இறந்து போயிருது. இப்ப அந்த அம்மா என்ன செய்யறாங்க? அதுதான் முக்கியம். முதல் ஊழியக்காரருக்கு உதவி செய்யறாங்க, ஊழியக்காரரை விசாரிக்கிறாங்க, சகல கர்சனையோடு அவளுக்கு உபசாரம் செய்யறாங்க, உதவி செய்யறாங்க. மேல் வீட்டாரில் அவருக்காக ஒரு டேபிள் சேர போட்டு விளக்கு ஏற்றி வைக்கிறாங்க, நல்லா கவனிக்கிறாங்க. இப்படிப்பட்ட அந்த அம்மாவுக்கு ஒரு அற்புதம் நடக்குது. பிள்ளை இல்லாதவர்களுக்கு கர்ப்பத்தின் கனியை எலிசா மூலம் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஜெபத்திலே அவர்கள் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் கொடுக்கிறார். அவர்கள் செய்த உதவிக்கு பலன் கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க. இப்ப அடுத்து நடக்கிற அந்த பிள்ளை வளர்ந்து கொஞ்ச நாள்ல தலைவலிகளை மறித்து போகுது. ஆனால் அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க? அவருடைய புருஷன்கிட்ட, நான் தேவனுடைய மனுஷனிடத்துல போனோம், எனக்கு ஒரு வேலைக்காரன் அனுப்பு. அவங்க பாருங்க, கழுதை மேல சேனு வைத்து ஏறி வேலைக்காரனை சொல்றாங்க, இதை ஓட்டி கொண்டு போ, நான் சொன்னால் ஒளி நீ நிறுத்தக்கூடாது. கர்மேல் பர்வத்து வரைக்கும் ஓட்டிட்டு போறாங்க. பாருங்க, நிக்கலங்க, விடாமுயற்சி, மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம், விசுவாச ஓட்டம், விடாம போறாங்க. தேவன் அவர்களுக்கு வாழ்க்கையில் செய்த அந்த சித்தத்தை மறுபடியும் அது மறித்து போகாதபடி அந்த சித்தத்தை உருவாக்குறாங்க பாருங்க. அவங்க பையனை அவங்க மறுபடியும் ஜீவனை கொண்டு வர்றதுக்காக முயற்சி செய்யறாங்க. எலிசாவிடத்துல அவங்க ஓடுறாங்க. கர்மேல் பர்வத்தில் தேவனுடைய மனுஷன் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. போயிட்டு அவருடைய பாதத்துல விழுந்து பாருங்க 27ஆம் வசனத்துல, பர்வத்தில் இருக்க தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டான். அப்பொழுது கேயாசி விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்மா துக்கமா இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றாள். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவரிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா? என் தாயோ நானும் விடுகிறதில்லை என்று சொல்லி கர்த்தரின் ஜீவனை கொண்டு உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றால். அப்பொழுது அவள் எழுந்திருந்து அவன் பின்னே போனார். அவள் கிட்டே போய், எலிசா கிட்டே போய் தன் பிள்ளை வாயோடு வைத்து தன் அவன் கண்களின் மேல் வைத்து அவன் உள்ளங்கையில் மேல் படும்படியாக அவன் குப்புறப்படுத்திக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்தான். குழந்தை எழும்பிட்டுங்க. அற்புதம் நடக்கிற வரைக்கும் விடாதீங்க. சுகம் கிடைக்கிற வரைக்கும் விடாதீங்க. ஜீவன் கிடைக்கிற வரைக்கும் விடாதீங்க. இயேசுவை கர்த்தரை விடாதீங்க. கர்த்தர் அற்புதம் செய்யற வரைக்கும் விடாதீங்க. அவரை பின்பற்றிட்டே வாங்க, அவரை கூப்பிட்டுட்டே வாங்க. தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கன்னு சொன்னாங்க. பர்த்திமை கூப்பிட்டுட்டே இருந்தா விடாமுயற்சியின் அற்புதங்க. ஆமாங்க, ஒரு தாயினுடைய உள்ளம் பாருங்க. ஆண்டவரே, மேஜையில் இருக்கிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்ற விடாமுயற்சிங்க, தைரியம், தேவன் செய்வார் என்கிற விசுவாசம். அற்புதம் நடக்கிற வரைக்கும் விடாதீங்க. அற்புதம் நடக்கிற வரைக்கும் விடாதீங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். தேவன் அற்புதம் செய்ய வல்லவருங்க. உங்க நடுவில் அற்புதங்களை செய்வன்னு சொல்லியிருக்காரு. உன் அதிசயங்களை காணப்படுவேன்னு சொல்லியிருக்காரு. உங்கள் வியாதி சுகமாக்கப்பட, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட, நீங்கள் எழும்பி பிரகாசிக்க தேவனை பார்த்து விடாதீங்க. எசேக்கியா ராஜா அவர் விடலங்க, போய் அவர் விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணி அழுகிறாருங்க. கர்த்தர் மறுபடியும் அவருக்கு வருஷங்களை, ஆயுசு நாட்களை, ஜீவனை கொடுத்து அவரை மறுபடியும் கர்த்தர் நடத்தினாருங்க. உங்களை அவர் நடத்துவார். அற்புதம் செய்கிற வரைக்கும் விடாதீங்க. ஆதியாகமம் 32:24 இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. யாக்கோப்பு தனித்து ஜெபிக்கிறார். அவருடைய சகோதரனுக்கு பயந்து தனித்து ஜெபிக்கிறாருங்க. அப்ப தேவன் இறங்கி வந்துட்டார், தேவ தூதன். அவர் சொல்றாரு,
பொழுது விடுகிறது, நீ என்னை விடு அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழி உம்மை போக விட மாட்டேன். அல்லேலூயா. உன் பேர் என்ன? யாக்கோபு. இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடு மனுஷனோடும் போராடி நீ மேற்கொண்டுட்ட, நீ இனி நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவாய் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். விடாதீங்க. யாக்கோபு தனித்து போராடுறாருங்க. தனித்து நிக்கிறீங்களா? கைவிடப்பட்டிருக்கீங்களா? யாரும் உங்களுக்கு உதவி இல்லையா? யாருடைய கை உங்களோட இல்லையா? பண உதவி இல்லையா? யாரும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களா? பரவாயில்லங்க, கர்த்தர் சமூகத்துல நில்லுங்க, தேவனை பிடிச்சு கொள்ளுங்க. தனித்து யாக்கோபு போராடுறாருங்க. தனித்து யாக்கோபு போராடுறாரு. விடாமுயற்சி பெரிய வெற்றிங்க. விடாமுயற்சி பெரிய ஆசீர்வாதம் வந்ததுங்க. விடாமுயற்சி எதிர்காலத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் யாக்கோபு கொடுத்தாருங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? எதிர்காலத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வாதத்தை, தேவனுடைய இரக்கத்தை பெற, தலைமுறை தலைமுறையா தேவனுடைய இரக்கத்தை பெற அவருடைய பாதத்தை பிடிச்சு விடாதீங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளி உம்மை போக விடேன். விட்டுறாதீங்க. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுறாதீங்க. தேவனுடைய சித்தம் நமக்குள்ள இருக்குங்க. தேவனுடைய சித்தம் உங்களுக்குள்ள இருக்கு. விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கு. பொறுமை உங்களுக்குள்ள இருக்கு. தேவ கிருபை உங்களுக்குள்ள இருக்கு. தேவன் கொடுத்த ரட்சிப்பு உங்களுக்குள்ள இருக்கு. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ள இருக்கு. விடாதீங்க. விடாம நில்லுங்க. ஒரு நாள் நீங்க ஜெயம் பெறுவீங்க. அல்லேலூயா. தனித்து நீ ஜெயிப்பீங்க. ஆசீர்வாதம் உங்களுக்கு தாங்க. யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுங்களேன். அடுத்து வேதம் சொல்லப்பட 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போறாருங்க. இப்ப எலிசா தனித்து நிக்க போறாரு. எலிசா சொல்றாரு 2ஆம் அதிகாரத்தில், கர்த்தர் எலியாவை சோல் காற்றிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற பொழுது எலிசாவோடு கூட கில்காலில் இருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீர் இங்கே இரு, கர்த்தர் பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்படி இருவரும் நடந்து போனார்கள் பெத்தேலுக்கு. பிறகு எரிகோ மட்டும் போக சொல்றாரு. அப்போ சொல்றாரு, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்றாரு, நாம விடுறதில்லை. யோர்தானுக்கு போறாங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு, விடுறதில்லை, நாம விடுறதில்லை. அவர்கள் யோர்தானை கடந்து போகிறார்கள். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9 அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் வேண்டுகிறேன் என்றான். கிடைக்கபடி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடைக்காது என்று சொன்னான். அக்னி ரதம் எலியாவை கொண்டுட்டு போயிருது. எலியாவின் மீது இருந்த சால்வை எலிசா மீது வந்து விழுது. எலியாவுக்குள்ள இருந்த வல்லமை எலிசாவுக்குள்ள இரட்டிப்பாய் கிடைச்சது. அவர் மேல எலியாவின் ஆவி இறங்கி இருந்ததுங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த பலத்த கிரியைகளை செய்கிற ஆவியான சீஷர்களுக்குள்ள இருந்தார். மேல் வீட்டார்கள் அவங்க காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவி அவர் மேல இறங்கினாருங்க. பலத்த காரியங்களை செய்தாங்க. பிறந்தது முதல் சப்பானி எலும்பி நடக்க வச்சுட்டாங்க. தேவாலயத்தின் வாசல்ல இருக்கிறவங்க மரித்தவள எழுப்பிட்டாங்க. இப்படி அற்புத அடையாளங்களை செய்யத்தக்கதான வல்லமை வெளிப்பட்டது. இயேசுவின் நாமத்தினால சொல்றேங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து கிரியை செய்கிற வரைக்கும், வரங்கள் கிரியை செய்கிற வரைக்கும், ஆவியானுடைய வல்லமை வெளிப்படுகிற வரைக்கும், தேவ வல்லமை ஆவியானுடைய அற்புத அடையாளங்கள் நடக்கிற வரைக்கும், தேவன் உங்களை பயன்படுத்துகிற வரைக்கும் விடாதீங்க. விட்டுறாதீங்க. விடாம பிடித்துக் கொள்ளுங்க. ஆமாங்க, வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 67, 68, 69 வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதார இருந்தால் போய்விடுங்கள் என்று சொல்லி. ஆனால் சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போகும்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்திருக்கிறோமே என்றார். சொன்ன அந்த வார்த்தைக்காகத்தாங்க இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு சொன்னார். நித்திய ஜீவ வசனம் கிட்ட இருக்குப்பா. நித்திய ஜீவன் இடத்துல இருக்கு. சாப்பிடுறதுக்கு அப்பம் எல்லா அற்புதத்தையும் நாங்க பார்த்தோம். எல்லாம் எங்களுக்கு கிடைச்சது.
ஆனால் நித்திய ஜீவ வசனங்கள், ஜீவனுள்ள வசனங்கள், எங்களை உயிர்ப்பிக்கிற வசனங்கள், உம்மோடு கூட நித்திய நித்தியமாய் காலமாய் வாழுகிறதற்குரிய வார்த்தைகள் உம்மிடத்தில் தான் இருக்கு. இயேசுக்காக தன் ஜீவனையே கொடுத்தாங்க பேதுரு. சீஷர்கள் கொடுத்தாங்க, தேவனை பின்பற்றினாங்க. அதனால ஆவியானவர்கள் மேல இறங்கி வல்லமையான காரியங்களை செய்தார் தேசத்துல. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, விடாமல் பற்றி கொள்ளுங்க, விடாமல் பிடிச்சு கொள்ளுங்க. ஆமாங்க, கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தரை விடாமல் பிடித்துக் கொள்வாயானால் அற்புதம் நடக்கும். கர்த்தரை விடாமல் பற்றிக் கொள்வாயானால் ஜெயம் உண்டாகும். கர்த்தரை விடாமல் பற்றிக் கொள்வாயானால் பாவ மன்னிப்பு உண்டாகும். கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டால் ஆசீர்வாதம் உண்டாகும். கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டால் ஆவின் வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கும். விடாமல் கர்த்தரை பற்றி கொண்டால், அவரை விடாமல் பலனுக்கு ஏதுவான அந்த கிருபைகளை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் விடாமல் இருப்பீரானால் பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உங்கள் மீது இறங்கும். நித்திய ஜீவ வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோங்க. கர்த்தர் வரப்போகிறார். தேவ மகிமை அடைய போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேவனை விடாமல் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரை விடாமல் பற்றி கொண்டு பலனுக்கு ஏதுவான ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை, ஜெயத்தை, நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, விசுவாசத்தில் நிற்கட்டும். உம்முடைய சித்தத்தை அவர்கள் செய்யட்டும். உம்முடைய சித்தத்தின்படி அவர்கள் வாழட்டும். நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், நன்மைகளை அவர்கள் அனுபவிக்கட்டப்பா. தைரியத்தை கொடுங்கப்பா. பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவரே, அந்த பலனுக்கு ஏதுவான தேவ கிருபைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவரே, தைரியத்தை விட்டுவிடாதபடிக்கு தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் சுமத கேட்டங்கள் சிவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.